வணக்கம். என் பேர் தாமஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்த வாரத்தினுடைய வீக்லி அனலைஸு. அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத பியூர்லி டெக்னிக்கல் அனலைஸ், பிரைஸ் ஆக்ஷன வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதில வந்து நம்ம எதெல்லாம் பார்க்கல அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட வந்து கன்சிடர் பண்ணல. எஃப்ஐஐ டேட்டாவையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணல. 2வது ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணல. இது டெக்னிக்கல் அனலைஸ் பேஸ்ட் ஆன் பிரைஸ் ஆக்ஷன். சரி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சார்ட் வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கேண்டில் வந்து ஒரு வீக்க வந்து குறிக்கிற ஒரு இது. இப்ப இதுல வந்துட்டு நான் நெறையா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது லைன்ஸ்லாம். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கீழ இருந்து வருவோம். இந்த இது மவுஸ் வச்சு நவுத்துறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இது வந்து ஆ ஆர்எஸ்ஐ. இது வந்து ஆர்எஸ்ஐ. இந்த ஆர்எஸ்ஐல வந்துட்டு ஆர்எஸ்ஐல 2 லைன் இருக்கு. ஒரு லைன் வந்துட்டு உங்களுக்கு ஆர்எஸ்ஐ லைனு. இன்னொன்னு வந்து ஆர்எஸ்ஐ பேஸ்டு எம்ஏ லைன். அந்த இது நான் பாருங்க கீழ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு வந்து ஆர்எஸ்ஐ. அந்த ப பர்பிள் கலர்ல இருக்கிற லைன் வந்து ஆர்எஸ்ஐ லைனு. அதனுடைய வேல்யூ வந்து 38.34ல இருக்கு. 38.34 அந்த அந்த ஆர்எஸ்ஐ லைன தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது எதுக்கு மேல இருந்தா புல்லிஷ், எதுக்கு மேல இருந்தா பீரிஷ் அப்படின்றத சொல்லிர்றேன். 50க்கு மேல இருந்ததுன்னா, அது வந்து புல்லிஷ். 50க்கு கீழ இருந்ததுன்னா, அது வந்து பியரிஷ் டவுன் ட்ரெண்ட். இப்ப நீங்க இதுல பார்த்தாலே தெரியும் வந்து, இந்த ஆர்எஸ்ஐ பேஸ்டு எம்ஏ லைன், இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எல்லோ கலர் லைன தெரியலன்னா நான் ஒரு இது வெயிட். இந்த இடம். இந்த இதுதான் நான் இப்ப பேசிட்டு இருக்குது. இத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஆர்எஸ்ஐ பேஸ்டு அ மூவிங் ஆவரேஜ் லைனு. அ இது வந்துட்டு ஆர்எஸ்ஐ லைன். பர்பிள் வந்து ஆர்எஸ்ஐ லைன். நம்ம இந்த பர்பிள் லைன தான் வந்து கன்சிடர் பண்ணணும். 2 இது கன்சிடர் பண்ணலாம். ஒண்ணு வந்து பர்பிள் லைன் வந்து 50க்கு மேல இருக்கா? ஆ 30க்கு கீழ இருக்கா? மேல இருக்கா? 3 வேல்யூ இருக்கு. 50, 30, 70 நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ இப்ப வந்துட்டு இந்த லைன் வந்து 50க்கு வந்துட்டு கீழ இருக்கு. கீழ இறங்கிட்டு இருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த எல்லோ கலர் லைன் அப்படியே இறங்கிட்டே வருது கீழ. இந்த பர்பிள் லைனும் வந்து இறங்குது. அப்புறம் ஏறி அந்த லைன வந்து தொடுது. எந்த லைன? மூவிங் ஆவரேஜ்ல தொடுது. அப்புறம் இறங்குது. அப்புறம் திருப்பி தொடுது, இறங்குது, தொடுது. இந்த மாரி அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு இதா பார்த்தீங்கன்னா, கீழ தான் போயிட்டு இருக்கு. ஸோ, அப்ப இந்த வீக்லி சார்ட்ட வச்சு பார்க்கிறப்ப, இது என்ன தோணுது அப்படின்னாச்சுன்னா, இது எத எத காட்டுது அப்படின்னாச்சுன்னா, இது வந்து ஒரு பியூர் டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்றது வந்து காட்டுது. பியரிஷ் மார்க்கெட். ஸோ இது எது வரைக்கும் வரலாம் அப்டின்னாச்சுன்னா, இது 30யும் தாண்டி கீழ இறங்கலாம். இப்ப வந்து 38ல தான் இருக்கு. 30ன்றது வந்து இந்த லாஸ்ட் லைன் இந்த பாட்டம் லைனு. இந்த காட்டுறேன்ல, இந்த லைன் வந்து இதான் வந்து 30. இந்த லைனையும் தாண்டி வந்து அது கீழ இறங்கலாம். அப்ப அது வந்து கீழ் நோக்கி நகர்வதற்கு ஸ்பேஸ் இருக்கு. அது வந்து இன்னும் வந்து கீழ இறங்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அதனால அது இறங்காது, இதோட பவுன்ஸ் ஆகும் அப்டின்னு சொல்றதுக்கு ஆர்எஸ்ஐய பேஸ் பண்ணி சொல்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் பிரைஸ் சார்ட்ல இல்ல நமக்கு. டெக்னிக்கல் அனலைஸ்ல இல்ல. ஆர்எஸ்ஐய வச்சு அனலைஸ் பண்றப்ப, இது வந்து பவுன்ஸ் ஆகும் அப்டின்ற ஒரு அ இதுவே சிம்ப்டம்ஸே காட்டல. இது வந்து இன்னும் வந்து ஃபர்தரா டவுன் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்டின்றது தான் வந்துட்டு இந்த வீக்லி ஆர்எஸ்ஐ வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அப்ப வந்துட்டு ஆர்எஸ்ஐ வந்து ஆர்எஸ்ஐய பேஸ் பண்ணி அனலைஸ் பண்றப்ப, அது இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சரி இடையில இடையில ஒரு புல் பேக் மாரி வந்துட்டு போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த மவுஸ் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த பாம் மேரி ஹேண்ட் தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு பர்பிள் லைன் வந்து கீழ இறங்குது. இறங்கிட்டே இருக்கு. பிரைஸ் நல்லா இறங்கிட்டே இருக்கு. ஆனா இங்க வந்து ஸ்டாப் ஆயிட்டு, அது என்ன பண்ணுது, ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சு மேல போயி இந்த லைன தொடுது. அந்த ஆவரேஜ் லைன. இது வந்து ஒரு புல் பேக். அது வந்து எங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்க்கும்.
இது இருக்கும். இந்த இடம். இங்க ஒரு புல் பேக் நடந்திருக்குங்களா? இங்க வந்துட்டு அப்படியே மேல ஏறிரும் பிரைஸு. கீழ இதுவரைக்கும் வந்துட்டு ஒரு இது ஏறிருக்கு. அந்த புல் பேக் தான் இந்த புல் பேக். இந்த புல் பேக். புரியுதுங்களா? நான் இத டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் ஆயிருக்கு. அப்ப புல் பேக் ஆயி, அந்த மூவிங் ஆவரேஜ் லைன தொட்டுட்டு கீழ இறங்கிடுச்சு. அப்புறம் இங்க ஒரு சின்ன சின்ன புல் பேக்லாம் வருது. இந்த இடத்துலலாம் ஒரு புல் பேக் மாரி ஆயிருக்கு பாருங்க. அதெல்லாம் இந்த இடம். இதோ இங்க ஒண்ணு நடந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒண்ணு நடந்திருக்கு ஒரு புல் பேக்கு. அது வந்து திருப்பி போய் அத வந்து தொட்டுட்டுருக்கு. தொட்டுட்டு கீழ இறங்கியிருக்கு. இப்ப வந்துட்டு இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, தொடல இந்த டர்ன் ஆயிருக்கு பாருங்க. கீழ டவுன்வர்ட்ஸ் வந்து டர்ன் ஆயிருக்கு. கீழ வந்துட்டு இறங்கி இறங்கிருக்கு. ஸோ, இது வந்து என்னவா ஆகலாம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு புல் பேக் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது வந்து இப்ப நடக்கிற மாதிரி தெரியல. அடுத்த வாரத்துல வர வாரத்துல நடக்குமா அப்டின்றது வந்து ஒரு கன்ஃபார்மா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த லைன் வந்து அதாவது தலைய குனிஞ்சு இருக்கிற மாரி இருக்கு பாருங்க. மேல இல்ல, கீழ வந்து டவுன்ல அப்டி காட்டுது. ஸோ, அப்ப வந்து ட்ரெண்ட் வந்து கீழ இருக்கு. இப்ப அடுத்த வாரம் வந்து வரது வந்து அதுக்கு அப்புறமான ஒரு லைன் வரும். அந்த லைன் மேல காட்டுதா? அப்படியே மேல காட்டுச்சுனாலும், அந்த மூவிங் ஆவரேஜ் லைன டச் பண்ணிட்டு திருப்பி கீழ இறங்குமா? அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். ஆனா ஜெனரலா ஒரு சாதாரணமா ஒண்ணுமே தெரியாதவங்க ஒண்ணுமே உங்களுக்கு நம்மளுக்கு தெரியாட்டினாலும், இப்படி ஒரு சாதாரண ஒரு லுக்ல வந்து பார்க்கிறப்ப நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து கீழ தான் இறங்கிட்டு இருக்கு. RSI நம்ம வந்து RSI மட்டும் தான் பார்க்குறோம். பிரைஸ் சார்ட்டுக்கே இன்னும் போல. நம்ம வந்து RSI இண்டிகேட்டர வச்சு பார்க்குறோம். அப்போ வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, வீக்லி சார்ட்ல வந்து பார்க்குறப்ப, பிரைஸ் வந்து டவுன் ஆயிட்டே வருது. அது 30 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 கீழ போயிட்டு அப்புறமா மேல வரணும். ஓகேங்களா? அது ஓவர் சோல்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு அது வந்து ரைஸ் ஆயி மேல வந்து 70க்கு போலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்டின்றது நமக்கு தெரியல. ஆனா இப்ப RSIய வச்சு பார்க்குறப்ப, அது பியூர்லி பியரிஷ். அது பியூர்லி டவுன் ட்ரெண்ட். ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன்க்கு வந்து போவோம். இத நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இதையும் வந்து எடுத்துறலாம். இப்ப பிரைஸ் ஆக்ஷன் போகும். இப்ப 1 பார்த்தாச்சு. இப்ப இந்த இதுல பாருங்க, லிஸ்ட்ல பாருங்க. இந்த சைட்ல இருக்கு பாருங்க. நான் காட்டுறேன் பாருங்க. இதுல எத்தன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 இண்டிகேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து வால்யூம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வால்யூம் தான் இந்த கீழ இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா புதுசா ஒரு சில பேரு இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் சொல்றேன். அதனால தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்னடா இது வெரி பேசிக்லாம் வந்து சொல்றாங்கன்ட்டு இது வொரி பண்ணாதீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த வால்யூம் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மவுஸ் வச்சு நவுத்துறேன் பாருங்க. இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க. பாயிண்டர் காட்டுது பார்த்தீங்களா? இந்த வால்யூம்ன்றது தான் வந்து இந்த இது. அப்ப இந்த வால்யூம் இது ஒரு நான் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து எஃப்இஜிய வந்து நான் மார்க் பண்றதுக்காக ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிரீன் கலரா தெரியுது பார்த்தீங்களா? இந்த கிரீன் கலர் வந்து அ எஃப்இஜி. ஆ இதுக்கு வந்து பார்டர் லைன் இருக்காது. பார்டர் லைன் இருந்ததுன்னா, அது எஃப்இஜி கிடையாது. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது பார்டர் லைனே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஒரு ஹைலைட்டர் மாரி கிரீன் கலர்ல இருந்ததுன்னா, அது புல்லிஷ் எஃப்இஜி. அதே இங்க பாருங்க ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. இது வந்து பீரிஷ். இங்க ஒரு ரெட் கலர். அதுவும் பீரிஷ் எஃப்இஜி. இதுவும் வந்து பீரிஷ் எஃப்இஜி. இது வந்து பாருங்க பார்டர் லைன் இருக்கு. அப்ப இது வந்து எஃப்இஜி கிடையாது. இது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆர்டர் ப்ளாக். அப்போ ஆர்டர் பிளாக்குக்கு நான் வந்து இதோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஓபி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஆர்டர் பிளாக்கு. இது வந்து எல்லாம் எஃப்இஜி. ஓகேங்களா? ஓகே. இது என்னன்னு சொல்லிர்றேன் நான். அடுத்தது வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து 8.21 இருக்கு. இப்ப 8.21 அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 8.21 என்ன கலர் காட்டுது பாருங்க. 8.21 8ல வந்து 8 இங்க ஃபர்ஸ்ட் இருக்குங்களா? அடுத்தது வந்து 21 இருக்குங்களா? அந்த 8க்கு அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் வருது. அந்த ஆரஞ்சு கலர்ன்றது வந்து 8 குறிக்குது. அப்ப ஆரஞ்சு கலர் லைன் எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. இது வந்து 8 மூவிங் ஆவரேஜ். இந்த ஆரஞ்சு வந்து 8 மூவிங் ஆவரேஜ். 21 வந்து என்ன கலரு? கிரீன் கலர். மெல்லிசான கிரீன் கலர். இதோ இந்த ப்ளூ நடுவுல இருக்கிற அந்த ப்ளூ லைன ஒட்டிட்டு ஒரு அ கிரீன் லைன் வருது பாருங்க. அதுதான் வந்து 21 மூவிங் ஆவரேஜ் லைன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஏ கிராஸ் மூவிங் ஆவரேஜ் 50. 50 வந்து எதுன்னா இந்த கிரீன் இந்த சாரி இந்த எல்லோ வந்து
50 மூவிங் ஆவரேஜ். அடுத்தது வந்து கிரீனு. கிரீனே வந்து காணோம். இருங்க நான் தேடி பார்க்குறேன் எங்க இருக்கு? அதோ இருக்கு பாருங்க. கீழ இருக்கு பாருங்க. இந்த கிரீனு. இந்த கிரீன் வந்து 200 மூவிங் ஆவரேஜ். இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். அடுத்தது வந்து இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரு ப்ளூ கலர் லைனு. அது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, 89 மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? இது இல்லாம போலிஞ்சர் பேண்டையும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். போலிஞ்சர் பேண்ட் வந்து என்னன்னா, இது வந்து மேல இருக்கிற அந்த ப்ளூ லைன் வந்துட்டு அப்பர் பேண்டு. இது வந்துட்டு லோயர் பேண்டு. இந்த மிடில்ல இருக்கிறது வந்துட்டு மிடில் லைனு. அது வந்து SMA 20. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து புரிஞ்சிடுச்சு. இப்ப கேண்டிலுக்கு வருவோம். இப்ப லாஸ்ட் 3 கேண்டில வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த இதுல. சரி. ஹைலைட்டர் போட்டுறலாம். இந்த லாஸ்ட் இந்த 3 கேண்டில்ல தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இது வந்து இப்ப இந்த வாரம் முடிஞ்சது. இது வந்து அதுக்கு முந்தன வாரம். இது வந்து அதுக்கு முன்னாடி வாரம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப ரெட் கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ன்னு நல்லா தெரியும். இந்த ரெட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு அப்டின்னாச்சுன்னா, இது கிராஷ் ஆனப்ப, இது எந்த இடத்துல இருக்குன்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்ப இத வச்சுக்கிட்டு மத்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் இதுக்கு மேல இருக்கா? இதுக்கு கீழ இருக்கா? என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? அது அது எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு? அப்டின்றத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் போலிஞ்சர் பேண்ட் எடுத்துக்குவோம். இந்த பூலிஞ்சர் பேண்டினுடைய லோயர் பேண்ட்ல ல இருக்கு. பூலிஞ்சர் பேண்டினுடைய லோயர் பேண்ட். அப்ப இந்த லோயர் பேண்ட்ல வந்துட்டு இந்த பிரைஸ் வந்து இருக்கு. அப்படின்னா, என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, பவுன்ஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பிரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னாச்சுன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகி, அப்படியே கீழயே அந்த லோயர் போலிஞ்சர் பேண்ட ஒட்டிக்கிட்டே கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த வாய்ப்ப பத்தி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஓகே. அடுத்து போலிஞ்சர் பேண்ட வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, SMA 8 இந்த ஆரஞ்சு லைன். இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழ இருக்கு. இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழ இருந்தாலே அது வந்து டவுன் ட்ரெண்ட். ஆரஞ்சு லைனுக்கு கீழ இருந்தாலே அது வந்து டவுன் ட்ரெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த ஒரு கிரீன் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அது SMA 21. இது ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. அந்த ப்ளூ லைன ஒட்டிக்கிட்டு ஒரு ஒரு லைன் வருதுல்ல. அந்த லைன் வந்துட்டு SMA 21. அப்ப பிரைஸு அதுக்கும் கீழ தான் இருக்கு. இந்த நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ரெட் கேண்டில்ங்க. இந்த 2 கேண்டில விட்டுருங்க. அத அடுத்தது பார்ப்போம். அப்ப அப்பவும் என்ன இருக்கு? நம்மளுக்கு வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் காட்டுது. அப்பவும் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 21 வச்சு பார்க்குறப்ப, பிரைஸ் வந்து 21க்கு கீழ இருக்கு. அப்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, 50 மூவிங் ஆவரேஜ் பார்க்குறோம். 50 மூவிங் ஆவரேஜ்க்கும் கீழ தான் இருக்கு. பிரைஸ் வந்து 50 மூவிங் ஆவரேஜ்க்கும் கீழ தான் இருக்கு. அப்ப அதுவும் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் காட்டுது. இங்க ஏதாவது எஃப்இஜி இருக்கான்னு பார்த்தா, எஃப்இஜி எதுவும் பக்கத்துல இல்ல. ஒரே ஒரு எஃப்இஜி இந்த இடத்துல இருக்கு. அது இதனால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டிலால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த உடைச்சுட்டு அது மேல போல இன்னும். அது வந்து அப்படியே தான் இருக்கு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 50 பார்த்துட்டோம். இப்ப 89க்கு வருவோம். மூவிங் ஆவரேஜ் 89 இந்த ப்ளூ லைன். இந்த ப்ளூ லைன வந்து அது கிராஸ் பண்ணி குளோஸ் ஆயிருக்கு. அது வந்து கிராஸ் பண்ணி குளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்றேன். இந்த 89 மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைனமிக் சப்போர்ட் அல்லது ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஒரு டவுன் ட்ரெண்ட்ல பிரைஸ் இறங்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க கீழ. அப்ப கீழ வந்துட்டு SMA 89 இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த SMA 89க்கு பக்கத்துல பிரைஸ் வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகும். பிரைஸ் வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். வந்துட்டு மேல போயிரணும். அப்படி இல்லாட்டின்னா, அத பிரேக் பண்ணி கீழ இறங்கிரணும். அந்த லைனையும் தாண்டி கீழ இறங்கிரணும். அப்படி பவுன்ஸ் ஆச்சுன்னா, அது வந்து புல்லிஷ்க்கு போகுதுன்னு அர்த்தம். ஆனா அது பவுன்ஸ் ஆகாம, அத பிரேக் பண்ணி கீழ இறங்கிருச்சுன்னா, அது வந்து டவுன் ட்ரெண்ட்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இத புரிஞ்சுக்கங்க. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயி கீழ குளோஸ் ஆயிடுச்சு. இப்ப குளோஸ் ஆன உடனே, நம்மளுக்கு அடுத்த கேண்டில் என்னன்னு தெரியாது. ஆனா நான் இப்ப வந்து 2 கேண்டில் இருக்கு.
ஆனா 3 வாரத்துக்கு முன்னாடி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து மைண்ட்ல என்ன இருக்கும்னா, பிரைஸ் வந்து பிரேக் பண்ணி கீழ வந்து குளோஸ் ஆயிடுச்சு. குளோஸ் ஆனதால ரொம்ப சாதகமான ஒரு இது என்ன அப்டின்னாச்சுன்னா, அது வந்து பேரிஷ்க்கு ஒரு அறிகுறி மாரி தெரியுது. ஏன்னா 89 மூவிங் ஆவரேஜ் அது வந்து ப அந்த ஜோன்ல இருக்கு இப்ப. ஆனா இந்த பிரைஸ் வந்து இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உடைச்சுட்டு கீழ இறங்கியிருக்கு அப்டின்னாச்சுன்னா, அதையும் பார்த்துருவோம். இங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல இங்க பாருங்க நான் மவுஸ் வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ளூ லைன் மிடில் பேண்ட் 20 உடைச்சிட்டு SMA 20 உடைச்சிட்டு கீழ இறங்கியிருக்கு. 21 உடைச்சிட்டு கீழ இறங்கியிருக்கு. அப்டியே இறங்குனது, இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. எங்க வந்து 50 மூவிங் ஆவரேஜ்ல வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. அந்த 50 மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுக்கிறப்ப, சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆயிருக்கு. பவுன்ஸ் ஆயி இதுவரைக்கும் போயிருக்கு. அப்ப இது 50 மூவிங் ஆவரேஜ்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது. அந்த நேரத்துல பிரைஸ் லோயர் போலிஞ்சர் பேண்ட்லயே இருக்கு. இப்ப போலிஞ்சர் பேண்ட் ஏரியால தான் நடக்குது இந்த சம்பவம். இந்த சம்பவம் எந்த இடத்துல நடக்குது? இந்த இடத்துல நடக்குது. அது எங்க எங்க இருக்கு அது? அப்ப போலிஞ்சர் பேண்ட் ஏரியால தான் இந்த சம்பவம் நடக்குது. அங்க தான் வந்து எதுவும் இருக்கு. 50 மூவிங் ஆவரேஜும் இருக்கு. அப்ப 2 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்றப்ப, அது வந்து கண்டிப்பா பவுன்ஸ் தாங்க ஆகும். ஏன்னா ஒரு சப்போர்ட் இல்ல. 2 சப்போர்ட் நிக்குது. ஒண்ணு வந்து லோயர் பேண்டும் இருக்கு அங்க. போலிஞ்சர் பேண்டினுடைய லோயர் பேண்டும் இருக்கு. அதுவே வந்து ஒரு சப்போர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 50 மூவிங் ஆவரேஜ் வேற இருக்கு. அப்ப 2 சப்போர்ட் இருக்கிறப்ப, அது வந்து பவுன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரியே பவுன்ஸ் ஆயிருக்கு. பவுன்ஸ் ஆன பின்னாடி எத்தன கேண்டில் வந்திருக்குன்னு பாருங்க. நான் இப்ப இத வந்து எடுத்துர்றேன் நானு. பவுன்ஸ் ஆனதுக்கு பின்னாடி 1, 2, 3 3 வாரம் தொடர்ச்சியா மேல ஏறிருக்கு. 3 வாரம் தொடர்ச்சியா மேல ஏறிருக்கு. மேல ஏறிட்டு 4வது வாரம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1 மாசம் எடுத்திருக்குன்னு வச்சுக்கங்க. 4வது வாரம் ஒரே அடியா அடிச்சு திருப்பி வந்து அதே SMA 50ய வந்து டெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணுது. பண்ணிட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகுது. திருப்பி பவுன்ஸ் ஆயிட்டு அடுத்த அட்டெம்ப்ட் பிரேக் ஆயி கீழ குளோஸ் ஆயிடுது. அப்புறமா அப்படியே கீழ இறங்கிடுச்சு. அப்ப அது வந்து ஒரு வெற்றிகரமா பிரைஸ் வந்துட்டு SMA 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50ய 2 தடவ டெஸ்ட் பண்ணி 3வது தடவ உடைச்சிருச்சு. 2 தடவ டெஸ்ட் பண்ணிட்டு 3வது தடவ உடைச்சு கீழ இறங்கிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நடந்தப்ப, அது வந்து லோயர் பேண்ட் பக்கத்துல தான் இருந்தது. 2ண்ட் டெஸ்ட் அப்பயும் அது வந்து லோயர் பேண்ட் பக்கத்துல தான் இருந்தது. ஆனா 3வது தடவ அது உடைக்கிறப்ப, அது லோயர் பேண்ட் பக்கத்துல இல்ல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்த இது பாருங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இருங்க மார்க். இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இது வந்து 2ண்ட் அட்டெம்ப்ட். ஆனா 3ர்ட் அட்டெம்ப்ட் இந்த அட்டெம்ப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நடக்கிறது உங்களுக்கு வந்துட்டு லோயர் பேண்ட் பக்கத்துல. 2ண்ட் அட்டெம்ப்டும் லோயர் பேண்ட் பக்கத்துல. ஆனா 3ர்ட் அட்டெம்ப்ட் அங்க இல்ல. 3ர்ட் அட்டெம்ப்ட் எங்க நடக்குது? லோயர் பேண்டுக்கு மேல நடக்குது. லோயர் பேண்டுக்கு மேல நடக்குது. இத எடுத்துர்றேன். இந்த அட்டெம்ப்ட் இங்க மவுஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த அட்டெம்ப்ட் இங்க உடைக்குது பாருங்க. இந்த இடத்துல வந்து இறங்குறப்ப, அது வந்து எங்க இல்ல. அது வந்து லோயர் பேண்டுக்கு பக்கத்துல இல்ல. ஒரே ஒரு தன்னந்தனியா மாட்டிக்கிச்சு. 2 பேர் இதுவரைக்கும் சேர்ந்து இழுத்துட்டு இருந்தாங்க பிரைஸ. யார் யாரு? லோயர் பேண்டும் 50 மூவிங் ஆவரேஜும் ஒண்ணா சேர்ந்து இழுத்தாங்க. இப்ப இருடா நீ இந்த 2 பேரும் சேர்ந்தா இருக்கிறீங்க. நான் திருப்பி வரேன். நீங்க தனியா இருக்கிறப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது திருப்பி பவுன்ஸ் ஆயிட்டு, திருப்பி வருது. அப்ப வந்துட்டு இது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இங்க இருக்கு. லோயர் பேண்ட் இங்க இருக்கு. இது வந்து இங்க போயிடுச்சு. அப்ப SMA 50 வந்து தனியா மாட்டிக்கிச்சு. மாட்டுன உடனே அத வந்து என்ன பண்ணிடுச்சு அது? பிரேக் பண்ணிடுச்சு. அத வந்து பிரேக் பண்ணிட்டு சர சர சரன்னு கீழ இறங்கிடுச்சு. இறங்குன உடனே இங்க வந்த உடனே, "நீ எப்படி பிரேக் பண்ணிட்டு இங்க வந்த? நான் உன்ன விடுவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லோயர் பேண்ட் என்ன பண்ணுது, அது ஒரு எதிர்ப்ப காட்டுது. எதிர்ப்ப காட்டுன உடனே ஒரு பவுன்ஸ் வருது. இங்க பவுன்ஸ் வந்து இங்க போன உடனே, இப்ப ஏற்கனவே எதிர்த்துட்டு இருந்த அந்த 50 மூவிங் ஆவரேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு சப்போர்ட்டா இருந்த ஒரு மூவிங் ஆவரேஜ். இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, பிரைஸ்க்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா மாறி போச்சு.
இப்ப இதுதான் அந்த மூவிங் ஆவரேஜ்ல மட்டும் ஒரு லாஜிக்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. பிரைஸ் மேல இருந்து கீழ இறங்கிட்டு இருக்கிறப்ப, மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டா இருந்து அத பவுன்ஸ் பண்ண பார்க்கும். அதுவே உடைச்சிட்டு கீழ இறங்கிட்டு, கீழ இருந்து மேல ஏறி வர்றப்ப, அதே மூவிங் ஆவரேஜ் அத பவுன்ஸ் பண்ணி கீழ தள்ள பார்க்கும். ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருந்து உடைச்சிட்டு இது வந்ததுக்கு அப்புறமா, பிரைஸ் வந்து இங்க வந்துட்டு இங்க மூவ் ஆகுது. இந்த இடத்துல இது வந்து என்ன பண்ணுது, ஒரு ரெசிஸ்டன்ஸா தான் இன்னும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து புஷ் பண்ணி தள்ளுது. தள்ளுன உடனே அங்க போன உடனே, அது என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணி அங்க இருந்து புஷ் பண்ணி கீழ தள்ளிருது. கீழ தள்ளுன உடனே இப்ப பிரைஸ் வந்து இங்க வந்துருச்சு. இப்ப 50க்கும் இதுக்கும் வந்து ரொம்ப கேப் வந்துருச்சு. ஸோ இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு, இதே சம்பவம் தாங்க இங்க நடக்குது. இப்ப புரிஞ்சுதுங்களா? அதே சம்பவம் தான் எங்க நடக்குது? 89 மூவிங் ஆவரேஜ் கிட்ட நடக்குது. அப்ப ஒரு ஒரு சண்டை முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த சண்டைக்கு வந்துருச்சு. இப்ப இந்த சண்டைய வந்து அனலைஸ் பண்ணுவோம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இந்த 3 கேண்டில வந்து எடுத்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுது? உடைச்சிட்டு கீழ இறங்குது. கீழ இறங்குன உடனே திருப்பி இங்க இருந்து மேல போகுது. மேல போயி அந்த 89க்கு மேல போய் குளோஸ் ஆயிடுது. என்ன ரீசன்னா, இங்க வந்துட்டு என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, போலிஞ்சர் பேண்டினுடைய லோயர் பேண்ட் வந்து இங்க இருக்கு. அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே இடத்துல தான் SMA 89ம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. அதனால அந்த சப்போர்ட்ட வந்துட்டு அது வந்துட்டு உடைக்க முடியாம, இறங்கி கீழ குளோஸ் ஆச்சு. அப்புறம் திருப்பி வந்து அது மேல போச்சு. அப்புறம் திருப்பி வந்துட்டு அந்த சப்போர்ட்ல வந்து உட்கார்ந்துருச்சு. தெரியுதுங்களா? திருப்பி 3வது. அதாவது நம்ம இந்த வாரம். இந்த வாரம் என்ன நடந்திருக்கு? அந்த சப்போர்ட்ல வந்து உட்கார்ந்திருக்கு பாருங்க. சப்போர்ட்ல வந்துட்டு அது என்ன பண்ணிருக்கு? உட்கார்ந்துருச்சு. இப்ப புரியுதுங்களா? அப்ப இதனுடைய அட்டெம்ப்ட் என்ன ஆகுது? தொடருதுன்னு அர்த்தம். அப்ப இதுவரைக்கும் பூலிங்கர் பேண்ட் ஆ இப்ப லோயர் பூலிங்கர் பேண்டும், எஸ்எம்ஏவும் பக்கத்துல, பக்கத்துல இருந்து SMA 8ம் பக்கத்துல, பக்கத்துல இருந்தது. எப்படி இங்க பக்கத்து, பக்கத்துல இருந்தப்ப முடியாம கொஞ்சம் தள்ளி போன உடனே உடைச்சுட்டு இறங்கிச்சோ, அதே போல இந்த இது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இந்த SMA 89 கொஞ்சம் விலகி போச்சுன்னு வச்சுக்கங்க. எத இந்த லோயர் பூலிங்கர் பேண்ட விட்டு கொஞ்சம் விலகி போச்சு அப்படின்னாச்சுன்னா, இது வந்து உடைச்சுட்டு கீழ இறங்கிடும். இது இறங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, ஓகே. இப்ப இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்றேன் நான். அப்ப அடுத்த வாரம் என்னங்க நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, இந்த 89 இத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி சார்ட்டுங்க. நல்லா பார்த்துங்க. இது வீக்லி அனலைஸ்ன்றதால வீக்லி சார்ட் இது பண்றேன். இப்ப அடுத்தது என்ன பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, இது வந்துட்டு திருப்பி புஷ் பண்ணி மேல வந்து தள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல கீழ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அத வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இப்ப இந்த மாரி ஒரு இது வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. வந்துட்டே இருந்ததுக்கு அப்புறமா, இந்த ரெட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ரெட் கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிரீன் கேண்டில்ல வந்துட்டு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு பாருங்க. எது கவர் பண்ணியிருக்கு? அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெட் கேண்டில் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சு. அதான் இந்த விக்கு தான் வந்து கீழ வரைக்கும் நீட்டிட்டு இருக்கு. விக்க நீங்க பார்க்க வேண்டாம். பாடிய மட்டும் பாருங்க. ஓப்பன், குளோஸ மட்டும் பாருங்க. ஓப்பன் வந்து கீழ, மேல வந்து குளோஸ். அப்போ ஓப்பன், குளோஸ் வந்து இந்த ரெட் கேண்டிலுடைய ஓப்பன், குளோஸ்க்குள்ள அடங்கி போயிருச்சு. அப்படியே புட்டிக்குள்ள அடங்குன மாரி இருக்கு. இப்படி இருந்ததுன்னா, அது வந்து என்னன்னா, புல்லிஷ் ஹராமின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன? புல்லிஷ் ஹராமி. அப்ப பிரைஸ் வந்து ரிவர்சல் ஆகணும். புல்லிஷ் ஹராமின்னா பிரைஸ் வந்து ரிவர்சல் ஆகுது. ஆஃப்டர் லாங் டவுன் ட்ரெண்ட். ஒரு நீண்ட ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா பிரைஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயி அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்றத வந்து சொல்றது தான் வந்து இந்த பேட்டர்ன். இத வந்து 2 கேண்டில வச்சு கனெக்ட் பண்ற பேட்டர்ன். 1 கேண்டில்ல மட்டும் இல்ல. 2 கேண்டில கனெக்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு முன்னாடி உள்ள கேண்டிலு, அதுக்கு அடுத்து வர கேண்டில, கேண்டிலுடைய ஓப்பன், குளோஸ வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருந்ததுன்னா, அது வந்து ஹராமின்னு சொல்லுவோம். அதிலேயே புல்லிஷ் ஹராமி, பேரிஷ் ஹராமின்னு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டா இருந்து, செகண்ட் கேண்டில் வந்து கிரீனா இருந்ததுன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல அது வந்து புல்லிஷ் ஹராமி. அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்து நடக்கப் போகுது. ரிவர்சல்னா என்னதுன்னா, பவுன்ஸ் ஆயி மேல பிரைஸ் போகப்போகுது. அப் ட்ரெண்ட் ஆகப்போகுது அப்படின்றது அர்த்தம். அப்ப வந்து அந்த மாரி தான் இருந்தது. போன வாரம். இந்த வாரம் இல்ல, போன வாரம்.
ஆனா இந்த வாரம் அப்ப நம்ம போன வாரம் திங்கட்கிழமை இப்ப இந்த லாஸ்ட் திங்கட்கிழமை நம்ம என்ன நெனச்சிருப்போம்? சோ இது வந்து பிரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சிருப்போம். அப்ப ஆனா என்ன நடந்தது அப்படின்னாச்சுன்னா, அது நடக்கல. பவுன்ஸ் ஆகல. அது திருப்பியும் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா, கீழ வருது. அப்ப கீழ வந்து பாருங்க, அந்த விக் வந்து 89க்கு கீழ வரைக்கும் வந்திருக்கு. 89க்கு கீழ வரைக்கும் வந்துட்டு, மேல போயிட்டு அந்த இதுலயே குளோஸ் ஆயிருக்கு. எத்தன பாயிண்ட் குளோஸ் ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, எஸ்எம்ஏ 89 வந்து 22,384ல இருக்கு. பிரைஸ் குளோஸ் ஆனது வந்து 22,397 கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் 13 பாயிண்ட் கேப்ல தான் நிக்குது இப்ப பிரைஸ். எஸ்எம்ஏ 89க்கு ஒரு 13 பாயிண்ட் மேல தான் வந்து பிரைஸ் வந்து நிக்குது. அப்ப வர திங்கட்கிழமை பிரைஸ் ஒரு 13 பாயிண்ட் இறங்கிச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு 13 பாயிண்ட் இறங்கி ஓப்பன் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அது 89க்கு கீழ ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க அந்த சார்ட்ட வந்து பாருங்க நீங்க. அந்த ஏன்னா இது டைனமிக் மாறும் அது. நீங்க திங்கட்கிழமை வந்துட்டு வீக்லி சார்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வீக்லி ஸ்டார்ட்டிங் அது மண்டே. அப்ப அது வந்து கீழ வந்துட்டு ஓப்பன் ஆகி ஃபர்தரா வந்து கீழ இறங்குதுன்னு வச்சுக்கங்க. புல்லிஷ பத்தி யோசிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கான்ஷியஸா இருங்க. ரொம்ப காஷன் தேவ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அது வந்து பவுன்ஸ் ஆகல. அது வந்து என்ன சொல்றதுன்னா, 89 வந்து உடைச்சிட்டு கீழ இறங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா, RSI வந்து ஏற்கனவே டவுன் ட்ரெண்டுக்கு சப்போர்ட்டா இருக்கு. RSI நம்ம பார்த்தது. அப்ப இதுவும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டா மாறுச்சு அப்படின்னாச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். சரி. இப்ப இன்னொன்னு எக்ஸ்பிளைன் இப்ப இது வந்துட்டு வந்த உடனே என்ன சொன்னது, இந்த பேட்டர்ன் இந்த 2 இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப புல்லிஷ் ஆரம்பி. ஆனா இந்த புல்லிஷ் ஆரம்பி வந்ததுன்னா, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுல்ல, இந்த வாரம் ஃபார்ம் ஆன ரெட் கேண்டில் மேல போய் முடிஞ்சிருக்கணும். ஏன்னா இதான் வந்து புல்லிஷ் ஆரம்பி வந்துருச்சு. அப்படின்னா இது வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிருக்கணும். ஆனா அப்படி ஆகல. ஆகாம என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஓப்பன் வந்து ஹைல குடுத்து கீழ வந்து குளோஸ் ஆயிருக்கு. 89 வந்து உடைச்சுட்டு கீழ இறங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஆனா வந்து புஷ் பண்ணி அது வந்து மேல வந்து குளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த 2 கேண்டலையும் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இது வந்து பீரிஷ் எரர். அப்ப 3 கேண்டில்ல ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்றப்ப புல்லிஷ் எரர். 2வது கேண்டிலையும், லாஸ்ட் கேண்டிலையும் கம்பேர் பண்றப்ப, அதாவது 2ண்ட் அண்ட் 3ர்ட கம்பேர் பண்றப்ப, அது வந்து பீரிஷ் எரர். சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, அது வந்து எத காட்டுதுன்னா 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 1 வந்து கன்சாலிடேஷன். பிரைஸ் வந்து அப்படியே சைட் வேவ்லயே வந்து மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்படி மூவ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, ஆப்ஷன் ரைட்டரு அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. ஏன்னா, அவங்க வந்து துணிஞ்சு வந்து ஆப்ஷன் ரைட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ரைட் பண்றப்ப அவங்க வந்து எஸ்டிய கனெக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த வாலட்டிலிட்டி அப்படின்றத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அத வச்சு அவங்க வந்துட்டு ஆப்ஷன வந்துட்டு பண்ணுவாங்க அது. அயான் கான்ட்ர் மேக்ஸிமம் அயான் கான்ட்ர் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த அந்த மாதிரியான ஒரு சாதகமான சூழ்நிலை. ஏன்னா, சைட் வேலயே மூவ் ஆகும். பிரீமியம் வந்து அப்படியே கரைஞ்சுகிட்டே போகும். பையர்ஸ்க்கு வந்து பேட் டே. பையர்ஸ் வந்து மார்க்கெட் பக்கமே தல வச்சு படுக்கக்கூடாது. பேசாம மார்க்கெட்ட வேடிக்கை பார்த்துட்டு ஒதுங்கி நிக்கிறது தான் பெஸ்ட். அப்படி இல்லாம, அது வந்துட்டு அப்படியே இறங்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த 89 வந்து மேல போயிடுச்சு. இப்ப 50 எப்படி இந்த க எல்லோ கலர் லைன் வந்து எவ்வளவு தூரம் மேல போயிடுச்சு பாருங்க, பிரைஸ விட்டு தள்ளி. அந்த மாரி இந்த 89ம் பிரைஸ விட்டு தள்ளி மேல போயிடுச்சு. இது வந்து இறங்கிட்டே இருக்கு அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து பீரிஷ் தான் இது. அப்ப அடுத்த வாரம் என்னங்க நடக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, நீங்க எதிர்பார்க்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அப்டின்னாச்சுன்னா, இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க திங்கட்கிழம. இது வந்து ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் தள்ளி கீழ ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. ஓப்பன் ஆகி ஃபர்தரா கீழ வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. அது வந்து அது உடைச்சிட்டு இறங்குதுன்னு அர்த்தம். இருந்தாலும் நீங்க வந்து ஒரு நாள் வெயிட் பண்றது பெஸ்ட்டு. பெஸ்ட்டு வெயிட் பண்ணி அது எப்படி குளோஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அது திருப்பி கீழ வரைக்கும் வந்துட்டு மேல போய் குளோஸ் ஆயிக்கும். அந்த மாரிலாம் நடக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஓகே. அப்ப இந்த 89 வச்சு பார்த்தாச்சு. அப்ப எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறப்ப 21 மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கிறப்ப டவுன் ட்ரெண்ட். ஆ 8 மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கிறப்ப டவுன் ட்ரெண்ட். 50 மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கிறப்ப டவுன் ட்ரெண்ட். 89 மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கிறப்ப டவுன் ட்ரெண்டும் இல்ல, அப் ட்ரெண்டும் இல்ல, ஒரு கன்சாலிடேஷன். அப்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல வந்துட்டு, லெவல்ல வந்துட்டு
இப்ப மார்க்கெட் இருக்கு. பிரைஸ் இருக்கு. அது வந்து 89 உடைச்சுட்டு கீழ இறங்கிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். இல்ல பவுன்ஸ் ஆகி மேல போச்சுன்னா அப் ட்ரெண்ட். ஆனா ஆர்எஸ்ஐய வந்து வச்சு பார்க்கிறப்ப, அது உடைச்சுட்டு மேல போறதுக்குல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாரி தெரியல. அது சாரி பவுன்ஸ் ஆகி மேல போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாரி தெரியல. கீழ வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாரி தெரியுது. ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சரி ஓகேங்க. இப்ப அது உடைச்சுட்டு கீழ இறங்கிடுச்சு. எவ்வளோ தூரம் கீழ இறங்கும் அப்டின்னாச்சுன்னா, அடுத்தது பாருங்க, இங்க எந்த லைனுமே இல்ல. மூவிங் ஆவரேஜ். அடுத்த 200 வந்து மூவிங் ஆவரேஜ் இந்த லைன்ல தான் இருக்கு. அது வந்து எந்த இடம்? 19,555. அப்ப அங்க தான் வந்துட்டு ஒரு ஓபியும் இருக்கு, எஃப்இஜியும் இருக்கு, 200 மூவிங் ஆவரேஜும் இருக்கு. அப்ப 19,500 அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ங்க. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். வெரி, வெரி ஸ்ட்ராங். ஏன்னா 3 இருக்கு அங்க. ஒண்ணு வந்து ஆர்டர் பிளாக் இருக்கு. புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு SMA 200 இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு எஃப்இஜி, புல்லிஷ் எஃப்இஜி இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். 19,500ன்றது. அது ரொம்ப தூரம் இருக்குங்க. அது இப்ப நம்ம வந்து 22ல தான இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டீங்கன்னா, அதுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா, இங்க பாருங்க. இந்த ஒரு கிரீன் இது இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு என்ன லெவல்ல இருக்கு? 20,790 இருக்கு. இப்ப 20,790ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து எஃப்இஜி எல்லாம் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு சொல்ல முடியாது. ஆனா 2 எஃப்இஜி ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருந்ததுன்னா ஸ்ட்ராங்ன்னு சொல்லலாம். இந்த கிரீன் இதுலயே வந்துட்டு இந்த இடம் மட்டும் டார்க்கா இருக்கு பாருங்க சென்டர்ல. அது வந்து என்னன்னா ஓவர்லாப். அது 2 இடத்துல ஓவர்லாப் ஆயிருக்கு. அப்ப அது என்ன லெவல்ன்னா 20,500. இப்ப 20,500 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அத விட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்னன்னா 19,500. அப்ப 20,500 ஒரு ஸ்ட்ராங்கு. அதுக்கு அடுத்த வெரி, வெரி ஸ்ட்ராங் என்ன அப்டின்னாச்சுன்னா, 19,500. அதுக்கு மேல அப்டின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்டின்னாச்சுன்னா, 20,780. நம்ம 20,800ன்னு எடுத்துக்கலாம். ரவுண்டா ஒரு சைக்காலஜிக்கல் இதா எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ நம்ம சைக்காலஜிக்கலா சொல்றப்ப ரவுண்ட் பண்ணி சொல்லுவோம். அதுதான் வந்து சைக்காலஜிக்கல் அப்டின்றது. இப்ப 400, 450 பக்கத்துல ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, அத 450 அப்டின்னு சொல்லாம 500 அப்டின்றது. நியரஸ்ட் 100க்கு வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறது அத. மூவ் பண்ணி சைக்காலஜி லெவல் அப்டின்னு ஃபிக்ஸ் பண்றது. ஸோ அந்த லெவல்ன்னு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இதுக்கு பக்கத்துல வந்து 20,800 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். அப்ப 20,800க்கு வந்து வரும். அது வரணும்னா என்ன ரீசன் இருக்கணும்னா, இந்த SMA 800 வந்து 89 வந்துட்டு மேல போயிரணும். பிரைஸ் அத தாண்டி ரொம்ப கீழ கேப் இருக்கிற மாரி இறங்கிடுச்சுன்னா, சரசரன்னு இறங்கி இங்க வரலாம். இந்த இது வரைக்கும் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சரிங்க. மேல பவுன்ஸ் ஆச்சுன்னா எப்படி போகும் அப்டின்னாச்சுன்னா, மேல பவுன்ஸ் ஆச்சுன்னா 22,000 இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆரஞ்சு லைன் 8 அந்த இடத்துல அது ஒரு ரெசிஸ்டன்ஸ வந்து ஃபேஸ் பண்ணும். அதான் 22,800 சைக்காலஜிக்கல் லெவலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, 22,800ல வந்துட்டு ஒரு இத வந்து ஃபேஸ் பண்ணும். 22,800ல ஃபேஸ் பண்ணிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, இடையில வந்து ஒரு எஃப்இஜி இருக்கு. அந்த எஃப்இஜிய நவுத்திட்டு மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, 23,500 அத உடைச்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. போயிடுச்சுன்னா, அடுத்தது வந்து இங்க வந்து நிக்கும். இந்த இடத்துல வந்து நிக்கும். 22,000 23,500ன்னு வரும். அது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, நம்ம இப்ப இத எல்லாம் சொல்றது எல்லாமே வீக்லி அனலைஸ் வச்சு பேஸ் பண்ணி சொல்றது. 23,500 இப்ப 22,800 போட்டுச்சுன்னா, 20 இது அது வந்து போலிஞ்சர் பேண்டலினுடைய மிடில் லைன். அது இல்லாம SMA 21 இதுவும் அந்த லெவல் தான். அத விட்டோம்னா அப்பர் பேண்ட். ஆனா, இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு. இது வந்து ஏன்னா வீக்லி சார்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வீக்க பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்டின்னாச்சுன்னா, இப்ப கன்க்ளூஷனா என்ன சொல்லணும்னா, நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது வீக்லி சார்ட்ல மூவிங் ஆவரேஜ் 89 அது என்ன பண்ணுது அப்டின்றது தான் பார்க்கறது தான் நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நீங்க கவனிக்க வேண்டியது. ஏன்னா, பதி எத்தன பாயிண்ட் இருக்கு? 13 பாயிண்ட் தான். நிஃப்டில வந்து 13 பாயிண்ட் தான் வந்து பிரைஸ் வந்து மேல இருக்கு. எத எதுக்கு மேல இருக்குன்னா, SMA 89 ரொம்ப நியர் தான். அந்த 13 பாயிண்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. ஓப்பனிங்லயே அது வந்து சர்க்குன்னு கீழ இறங்கிச்சுன்னு வச்சுக்கங்க. அது பிரேக் ஆயிட்டு இறங்கிடும் கீழ. ஸோ, அதனால வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. பேரிஷ்க்கு அடுத்த வாரம் வந்து மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது வீக்லி சார்ட்ல 89.
ஓகே. நீங்க கவனிங்க. உங்க அனலைஸயும் பாருங்க. ஏன்னா, லாங் ஹை டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு அனலைஸ் பண்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க டைம் ஃப்ரேம குறைச்சுக்கிட்டு 5 மினிட் சார்ட்ல, 20 மினிட் சார்ட்லலாம் பண்ணாதீங்க அனலைஸ. அது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மான ஒரு இத வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனா வந்து நீங்க அனலைஸ் பண்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த மாரி அதனால வந்து பார்த்துக்கங்க அந்த இத. ஓகே. இப்போ என்ன டைமு 19:25 7:25 யுஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து என்னவா இருக்கு? எல்லாம் கிரீன்ல தான் இருக்கு. பாருங்க. S&P 500, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாம் வந்து 1.44, 1.06, 1.79 யூரோப் மார்க்கெட்டும் வந்து இன்னைக்கு லாஸ்ட். அப்ப இந்த வாரம் வந்து எப்படி முடியுதுன்னு தெரியல. ஏன்னா இப்பதான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம நைட்டு தான் வந்து தெரியும் நம்மளுக்கு. அதுக்கு எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியல. அதையும் நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. நாளைக்கு காலையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. யுஎஸ் மார்க்கெட் எந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் எல்லாம் வந்து பார்க்குறப்ப இது எதுவும் யுஎஸ் மார்க்கெட் ஏறுனா இங்க இறங்கிட்டு இருக்கு. அத கன்சிடர் பண்ற மாரியே தெரியல அது. ஸோ அதையும் பார்த்துக்கங்க ஆனா ஒரு தடவ. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அனலைஸ் செய்தா, இப்ப கன்க்ளூஷனா வந்து என்ன சொல்றோம்னா, மார்க்கெட் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எதோட கம்பேர் பண்றோம்னா, மார்க்கெட் ஏறுறதோட. இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. கன்சாலிடேஷனும் இருக்கு. ஏன்னா, அது வந்துட்டு அந்த 89 மூவிங் ஆவரேஜ விட்டுட்டு போல பாருங்க. அது தொட்டுக்கிட்டே நிக்குது. ஒரு நாள் கிராஸ் ஆயி 1 வாரம் கிளாக் க க க் கீழ இறங்கி குளோஸ் ஆகுது. ஒரு வாரம் அந்த லைன தாண்டி மேல போய் குளோஸ் ஆகுது. அடுத்த வாரம் திருப்பி கீழ வருது. ஸோ, அப்ப வந்துட்டு இது ஒரு 3 வாரமா ஒரு கன்சாலிடேஷன்ல தான் வந்து இருக்குது. ஒரு மார்க்கெட். ஒரு பெரிய மூவ் வந்து அப்போ, டவுனா இன்னும் குடுக்கல. அது உடைச்சிட்டு நல்லா கீழ இறங்குச்சுன்னா அப்பு, இல்ல பவுன்ஸ் ஆயி மேல போச்சுன்னா சாரி உடைச்சிட்டு கீழ இறங்குச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். அது மேல போச்சு அப்டின்னாச்சுன்னா அப் ட்ரெண்ட். ஓகே. நம்ம அடுத்த வாரம் வீக்லி அனலைஸ அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்ப்போம்.